துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 யோகங்கள் எப்படி இருக்க போகிறது, முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பண்ண போகிறது. செவ்வாய் வேறு பெயர்றார். டிசம்பர் 5 என்பது மாறிக்கொண்டே இருப்பது. இப்போது செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறார். இப்போ நான் சொல்கிற இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு விதமான உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி என்ன பலனை தருகிறது. இவர் 2 குடையவர் ஆட்சி. இதெல்லாம் ஒரு வேலையான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு தெரியுது. அதுக்காக என்ன பண்ண முடியும், 7 குடையர் 3ஆம் இடத்துல மறையும் பொழுது இந்த நேரத்தில் தான் நம்ம வீர சூரப்புலி நம்ம கோவம் வந்துடும். பாக்குறியா? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 யோகங்கள் எப்படி இருக்க போகிறது, முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பண்ண போகிறது. செவ்வாய் வேறு பெயர்றார் டிசம்பர் 5க்கு அப்புறம். நண்பர்களே, நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ராம்ஜி சார் நீங்கள் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூ கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் திடீர்னு நல்லா இருக்குங்கிறீங்க, அப்புறம் நல்லா இல்லைங்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நண்பர்களே, ஒரு ஃபாலோ அப் மாதிரி தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஃபாலோ அப்னா என்னென்னா, இன்றைய நாள் இருப்பதை போல நாளை இல்லை, நாளை இருப்பதை போல நாளை மறுநாள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கிரகங்கள் என்பது மாறிக்கொண்டே இருப்பது. இப்போது செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறார். இப்போ நான் சொல்கிற இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது ஒரு விதமான பலன். குரு பயிற்சியும் சனி பயிற்சி மட்டுமே ஆண்டு கொண்டிருந்த இந்த இடத்துல இத்தனை கிரகங்களையும் வச்சு உங்களுக்கு ஒரு தினசரி பலன் மாதிரி சொல்லிட்டு இருக்க ஒரேயால் அடியனை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போது உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி என்ன பலனை தருகிறது. இவர் 2 குடையவர் ஆட்சி பெறுகிறார். துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு வந்து ஆட்சி பெறுகிறார். விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் தனுசுக்கு மாறப்போகிறார். எப்போ? 5ஆம் தேதி. ஏற்கனவே 2ஆம் இடத்துக்கு 7 குடையவர் அவர். அப்போ 2 குடைய தனாதிபதியாக இருந்த செவ்வாய் நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது. ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான் இருந்தது. பண விஷயம்லாம் நல்லா கொடுத்துட்டு தான் இருந்தார். 2 குடைய செவ்வாய் பகவான் நிறைய பணம் கொடுத்தார். சும்மா சொல்லக்கூடாது, நம்ம நிறைய பிழைக்கிறதுக்கு வழிகள்லாம் பண்ணி கொடுத்தார். நண்பர்களே, உண்மையிலேயே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு ஒன்றுனா, நாம் பிழைப்பதற்கு ஒரு சோர்ஸ் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு ரூட் கிடச்சிருச்சு அப்படின்னா அதற்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டும். நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு. நம்ம வந்து வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். இந்த கடையில் நம்ம டெய்லி வந்து இவ்வளோ பொருள் மிச்சமாகுது, இது எப்படி ப்ராப்பராக சேல்ஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாமல் இருந்தோம். இப்போ நமக்கு ஒரு லீடு கிடச்சிருச்சு, ஒரு பல்க் இடத்துல ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. இது போன்ற விஷயங்கள் தான் நிஜமான மகிழ்ச்சி. ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது பண விஷயம் நல்லா செட்டில் ஆகியிருந்தீங்க. இப்போ அது 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் போகிறதே ஒரு சிறப்பு தான். ஏன்னா செவ்வாய்னாலே சகோதர பாவங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. இப்போ குருன்னா குழந்தை, சனின்னா தொழில், ராகுன்னா கிக்கு, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்குது. இது மாதிரி செவ்வாய்னா சகோதர பாவங்கிறது இன்பில்டு. செவ்வாயோட குணமே அதுதான், சகோதரர்களோட இருக்கிறது தான் ஒரு குணம். அது 3ஆம் இடம் என்பது சகோதர பாவம். இப்போ 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது சகோதர பாவம் என்பது நன்றாக இருக்குது. சகோதரர்கள்லாம் ஒன்றா மகிழ்ச்சியாக சேர்ந்து தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாரோம், தீமையெல்லாம் அழிந்து போம், இனி திரும்பி வாரான்னா அந்த மாதிரிலாம். நம்ம வீட்டில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம சகோதரர்களோடு நல்லா இருந்தோம்னா என்ன ஆகும், 7 குடைய ஒய்ஃபோட சண்டை வந்துடும். இதில் இந்த உலகத்தில் புரிவிடாத சில லாஜிக்ஸ்லாம் இருக்குது. இப்போது என்னைக்காவது வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய தம்பியை, நம்மளுடைய சகோதரர்களை நம்ம ஒய்ஃப் வேறு ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அது நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது, மனசு வேதனையாக இருக்குது. ஆனால் அவங்களோட சகோதரியை நம்ம அப்படி வேறு ஆள் மாதிரி நம்ம நடத்துறது இல்லை, ரொம்ப பிரியமாக நடந்துக்கிறோம். ஆனால் அது அவங்களுக்கு அது புரியறதில்லை. அந்த மாதிரி ஆண்கள் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய, ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்போது எல்லாரையும் அப்படி பார்க்கணும் சார். நம்ம குடும்ப வாழ்க்கை துணையில் அவங்களுடைய சகோதரர்களையும் நம்மளோட பிரியமான உறவுகளாகவே சொல்லுங்கள் அப்படி வாங்க அவங்களோட சகோதரர்களை நம்மளோட சகோதரிகளான்னு முடிங்க. நம்மளுங்க அதை பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டும் எண்டு கடை போட்டுருவாங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்போது இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போது என்ன அப்படின்னா, 7 குளிர் 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாமல் வீட்டில் உங்கள் அண்ணனுக்கு என்ன அங்கே வேலை, நீயும் உங்கள் அண்ணன் என்ன பண்ணீங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன் குடும்பத்து பின்னாடியே சுற்றிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் உன் தம்பி பின்னாடியே சேர்த்து நீ சுற்றிட்டு இருக்க,
நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும், உனக்கு அறிவு இல்லையா போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் ஏற்படும். நம்ம சந்திச்சுக்கிறதே மாதத்தில் ஒரு தடவை தான். ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா தம்பி பிரச்சனை வரும்போதெல்லாம் எல்லார் வீட்டிலும் இந்த மனைவி தலையீடு பெரிய தலையீடாக போயிடுது. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ இந்த 3ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் வரும்பொழுது அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி வந்துடுது. காரணம் என்னவென்றால் 7 3 மறைகிறான். 3ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம். நம்ம ஒய்ஃப் கூட சண்டை வரும். எதுக்கு சண்டை வரும்னே தெரியாது. உலகத்தில் எந்த ஒய்ஃப் சார் லாஜிக்காக சண்டை போட்டாங்க? என்னாவது ஒன்று சண்டையை போட வேண்டியதான். பாதி வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் சண்டையே போடாமல் இருந்தால் வீடே போர் அடிக்கும் சார். வீட்டில் அவங்கெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி அப்படி கலகலன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. 7 ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அவங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக இருக்கும். 7 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தேவையில்லாத சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கணும். என்னுடைய ஃபேவரட் டைலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஒய்ஃப் உங்களை கடவுளாக பார்க்குறாங்க, கடவுள் மாதிரி டெய்லி அர்ச்சனை பண்ணுறாங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். எந்த கடவுளாக திருப்பி பேசுகிறாரா? இல்லை. அதேமாதிரி நீங்கள் அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்களே அர்ச்சனை பண்ணி டயர்டாகி போயிடுவாங்க. எவ்வளோ நேரம் தான் அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க சொல்லுங்கள்? சஹஸ்ரநாமம் பண்ணுவாங்களா? லட்சார்ச்சனை பண்ணுவாங்களா? ஒரு கட்டத்தில் டயர்டாகுமா இல்லையா? ஆச்சா, இதெல்லாம் ஒரு வேலையான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு தெரியுது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? 7 3ஆம் இடத்துல மறையும் பொழுது இந்த நேரத்தில் தான் நம்ம வீர சூரப்புலி நம்ம கோவம் வந்துடும். பார்க்குறியா, நீ இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுறேன், பார்க்குறியா? எழுதி வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே. துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து 7 தான் உங்களுடைய மனைவி. அப்படியே சாட்சாத் செவ்வாயோட சுரூபம். எதையாவது சேட்டை பண்ணிங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கஷ்டம். எல்லாம் சித்தாய்ப்பாக சொல்லிடுறது தான். உலகத்தில் எந்த உறவு இல்லாமலும் எந்த உறவாலும் இருக்க முடியாது. அதனால தான் நாம் எல்லாம் மனிதர்கள். நம்ம குழந்தை பண்ணுற சேட்டையை பார்த்தா நம்ம குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துடலான்னு தோணும், சும்மா தோணும். ஆனால் எங்கே சேர்த்துருங்க பார்ப்போம். ஒரு நாள் கூட நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. நம்ம மனைவி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கே டிவோர்ஸ் பண்ணலான்னு தோணும். எங்கே பண்ணிடுங்க பார்ப்போம். அவங்க எல்லாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இதெல்லாம் தான் உண்மை. சும்மா அப்படி சொல்லிக்கலாம். அப்போ 7 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது மனைவியுடன் ஒரு பிணக்கு வந்து விட்டு செல்லும். அதை அப்படியே கடந்து செல்லணும். அது ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துக்கூடாது. ஸோ அப்போது 7 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டுக்கு போகிற யோகங்கள் எல்லாம் இந்த 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது சில பேர் பணம் கட்டுவாங்க. அப்படி தான் வெற்றி கொடி கட்டு படத்தில் வர மாதிரி துபாய் கூட்டு போகிறேன்னு பணத்தை வாங்கிட்டு போய் ஏமாத்துறது, இந்த வேலையெல்லாம் நடக்கும். கன்சல்டேஷன் பெரும்பாலும் இந்த இலங்கைக்காரங்க தான் ஆஸ்திரேலியா போகிறத நம்பி மாட்டிக்கிறாங்க. என் அனுபவத்தில் சொல்லுகிறேன். அதெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்து பணம் கொடுங்க, ஏமாந்து போகாதீர்கள். ஆக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்னதான் செவ்வாயை பார்த்தாலும் செவ்வாய் மறைவது ஆபத்து தான். நாங்கள் கவனமாக இருக்கணும். கேள்விவேட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.